And explain the various phases of menstrual cycles. The cycle of events starting from one menstrual period till the next one is called the menstrual cycle, during which cycle changes occur in the endometrium every month. அது ஒரு மென்சஸ்க்கும் அடுத்த மென்சஸ்க்கும் பீரியாடிக்கலியாக ஒரு சேஞ்சஸ்க்கும் ஒரு மென்சஸ்க்கும் இன்னொரு மென்சஸ்க்கு வரக்கூடிய அந்த இடைப்பட்ட காலத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மென்சுரல் சைக்கிள்னு சொல்லுவோம். இது எண்டோமெட்ரியம் ஒரு மாதமும் இந்த சேஞ்சஸ் எங்கே நடைபெறனா எண்டோமெட்ரியத்தில் நடக்கும். இட் அக்கர்ஸ் இன் எவ்ரி 28 or 29 days, 28-29 நாட்களுக்கு ஒரு முறை நடக்கும். சைக்கிளிக் மென்சுரேஷன் இது அந்த நாட்கள் கரெக்டாக நடக்கிறது நார்மல் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. மென்சுரல் சைக்கிளை நம்ம 4 ஃபேஸஸில் சொல்லுவோம். மென்சுரல் ஃபேஸ், ஃபாலிகுலர் ஃபேஸ், ஓவிலேட்டரி ஃபேஸ், luteal or secretory phase. Menstrual phase first 3 to 5 days, follicular phase 5th days ஆரம்பிக்கும், ovulatory phase 14th day இருக்கும், அதுக்கப்புறம் 14th day அப்புறம் luteal secretory phase லாஸ்ட் டைம் வரும். menstrual phase அப்போ menstrual flow due to the breakdown of endometrial lining of the uterus and is due to the decline level of progesterone and estrogens. இங்கே பாருங்கள், யூட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த யூட்ரஸில் இருக்கக்கூடிய இந்த எண்டோமெட்ரியன் தான் சேஞ்சஸ் ஆகும். இந்த லேயர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எண்டோமெட்ரியன் சொல்லுவோம். இதுதான் சேஞ்சஸ் ஆகும். அப்போ என்ன நடைபெறுனா ப்ரொஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரோஜனோட அளவும் குறையும். அதுதான் ஃபஸ்ட்டு அந்த மென்சுரல் ஃபேஸில். ரெண்டாவது menstruation occur only if the released ovum is not fertilized. எப்போ மென்சுரல் நடைபெறும், ஓவம் ஃபெர்டிலைசஸ் ஆகலைன்னா நடைபெறும். ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் மே பி இண்டிகேட்டர் ஆஃப் ப்ரெக்னென்சி. இப்போ மென்சஸ் இல்லை அப்படின்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். ஃபாலிகுலர் ஆர் ப்ரொலோபிட்டரி ஃபேஸ், இந்த ஃபேஸ் எப்போனா 15th day ஆன்வர்டில் ஆரம்பிக்கும். அதாவது இந்த ஓவம் இருக்கு இல்லையா, ஓவரியில் தான் என்ன ஆகும்னா ஃபாலிகுலர் செல்கள்லாம் டெவலப் ஆகும். ஃபாலிகுலர் ஸ்டேஜ் ஓவரியை தான் இருக்கு இல்லையா, ஓவரியை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓவரியில் பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல்லாம் டெவலப் ஆகும். அப்போ ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிவ் ஹார்மோனும் லுட்டினைசிங் ஹார்மோனும் இன்டியூஸ் ஆகும். அது மோட்டிவேட் பண்ணும் அந்த ஸ்டேஜில். இந்த ஃபாலிகுலர் ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் 15th day சைக்கிள் அண்டே த டைம் ஆஃப் ஓவிலேஷன் வரைக்கும் இது நடைபெறும். பிரைமரி ஃபாலிக்கல் இந்த ஓவரி க்ரோப் டு பிகேம் ஃபுல்லி மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ். அங்கே என்ன ஆகும்னா அந்த பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், அப்புறம் ஃபுல்லி மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கலாவுடைய ஓவமாக டெவலப் ஆகும். அது இந்த எண்டோமெட்ரியம் ரீஜன் அதே சமயம் எண்டோமெட்ரியமும் ரெஃப்ரெஷ் ஆகும். முன்னாடி எண்டோமெட்ரியம் உறிஞ்சி வெளில வந்த பிறகு அந்த எண்டோமெட்ரியமும் இங்கே புதுப்பிக்கப்படும். யூட்ரஸ்லையும் ரெண்டும் ஒரே சமயத்தில் நடக்கும். திஸ் சேஞ்சஸ் இந்த ஓவரி அண்ட் யூட்ரஸ். ஓவரியில் பிரைமரி பாலிக்கல், செகண்டரி பாலிக்கல், டெர்ஷரி பாலிக்கல், அந்த பாலிக்கல்ஸ்லாம் டெவலப் ஆகும். யூட்ரஸ்லேயும் என்ன ஆகும்னா எண்டோமெட்ரியன் திக்னஸ் நடைபெறும். அப்போ என்ன ஹார்மோன் தேவைன்னா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் லுட்டினைசிங் ஹார்மோன், கொனடோட்ராபிக் ஹார்மோனான ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் லுட்டினைசிங் ஹார்மோனும் டெவலப் ஆகும். இங்கே ஓவம் இப்போ டெவலப் ஆகும். இப்போ இந்த ஓவம் டெவலப் ஆனேன்னா 3வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஓவிலேட்டரி ஃபேஸ். ஓவிலேட்டரி ஃபேஸில் என்ன நடைபெறும்னா ஓவம் வெளிப்படும். போத் எல்ஹெச் அண்ட் எஃப்எஸ்க்கு பீக் லெவல் ஆகிடும். எல்ஹெச் ஹார்மோனும் லுட்டினைசிங் ஹார்மோனும் எஃப்எஸ் ஹார்மோனும் அதிகம் பீக்னால் அதிக லெவலில் மிடில் ஆஃப் த லைஃப் ஆஃப் த சைக்கிள், மென்சுரல் சைக்கிள். அது 14th டேயில் மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ஓவம் பீக் லெவல் ஆஃப் எல்ஹெச் லுட்டினைசிங் ஹார்மோன் அதிகமாக உருவாகிறதுனால பீக் லெவல் ஆகிறது ஓவம் ஓவரியிலேருந்து வெடித்து வெளில வந்துடும். அப்போ எப்படி வரும்னா செகண்டரி ஊசைட்டாக தான் வரும். செகண்டரி ஊசைட்டாக வெளியே வந்த பிறகு அது என்னவோ மாறும், அந்த ஓவம் இருந்த அந்த இடம் கார்பஸ் லூட்டியமாக மாறும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. டூரிங் luteal phase, the remaining part of the graphene follicles transformed into the transition endocrine called corpus luteum. அதாவது 14 நாளில் ஓவில் கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகி செகண்டரி ஓசிட்டாக ஓவரி பெரிட்டோனல் கேவிட்டியில் வெளில வந்துடும். அடுத்த ஸ்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா செக்ரேட்டரி ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க, லுட்டியல் ஃபேஸ். இந்த ஃபேஸில் கிராஃபியன் ஃபாலிக்கல் என்னவோ மாறும் அப்படின்னாக்கா, கிராஃபியன் ஃபாலிக்கல்னால் அந்த ஓவம் இருந்த இடம், ஓவரி இருந்த இடம் எண்டோக்ரைன் கிளாண்டாக மாறும். தற்காலிக எண்டோக்ரைன் கிளாமா, அதுக்கு பேர் கார்பஸ் லூட்டியம். இந்த கார்பஸ் லூட்டியம் செக்ரேட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான். இந்த கார்பஸ் லூட்டியங்கிறது என்ன, இந்த செகண்டரி ஊசைட் வெளில வந்த பிறகு அந்த ஊசைட் இருந்த பைக்கு பேர் தான் என்னன்னா கார்பஸ் லூட்டியம் மாறும். அது ப்ரொஜெஸ்ட்ரானை உற்பத்தி பண்ணும்.
யூட்ரின் வால் செக்ரேட் நியூட்ரிட்டிவ் ஃப்ளூயிட்ரஸ் ஃபார் தி அதே சமயம் யூட்ரின் கர்ப்பப்பை சுவர் வந்து ஃபோர்டஸ் குழந்தைக்கு வேண்டிய நியூட்ரிட்டிவ் ஃப்ளூயிட் கொடுக்கும். ஸோ தீஸ் பால்கால் சுரக்கிறதுனால இது செக்ரேட்டரி ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபெர்டிலைசேஷன் நடைபெறலை அப்படின்னா இந்த கார்பஸ் லூட்டியம் டீஜெனரேட், கார்பஸ் லூட்டியம் மறைஞ்சு ஸ்கேர் டிஷ்யூ கால்ட் கார்பஸ் சல்பிக்கனாக மாறும். கார்பஸ் லூட்டியம் வந்து அப்படியே தழும்பாக மாறி மறைஞ்சிரும். இன்சியட் டிஸ்இன்டிகிரேட் எண்டோமெட்ரியல் லீடிங் டு மென்சுரேஷன். அப்போ இதெல்லாம் டிஸ்இன்டிகிரேட் ஆகி மார்க்கிங் த நெக்ஸ்ட் சைக்கிள். டிஸ்இன்டிகிரேட் வெளில வந்துடும் மென்சஸாக, அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்கும். இதான் மென்சஸ் சைக்கிள், படிச்சிருங்க.